சமீபத்தில் ஒரு நடந்த சம்பவத்தால் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணம் விளக்கமும் தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். இது முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அது ஒரு ஏரியாக்குள்ள புருஷன் முன்னாடி பிரச்சனைனால அது ரெண்டு பிரச்சனை முட்டி ஒரு அடிதடி பண்ணதுல அந்த மனைவி மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல ரத்த வீக்னஸ் ஆகி மனைவி அந்த இடத்துலயே அவுட் ஆயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஆழமா பேச போறோம். வாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன்னு தான் எனக்கு புரியல. ஆனா இந்த பிரச்சனைகள்ல முக்கியமா பார்க்க போனா உண்மையிலே இந்த பிரச்சனையை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத நாடகமாடி இருக்கிறான் அந்த இறந்து போனவங்க. இந்த பிரச்சனைக்கு இடையில இத்தனைக்கும் நாடகம் மத்தியில போலீஸுகளுக்கு எப்படி சந்தேகம் ஏற்படுறான்னா, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் முறைப்படி இதை கொஞ்ச நாளைக்கு பிறகு அம்மா மகளுக்கு போன் பண்ணா போன் போடல, என்ன போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போன போது தான் தெரிஞ்சு அது எங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனை வந்துட்டது. நான் உங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி புருஷன் சொல்றாப்பு. என்ன ஒரு கதையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுள்ளதுல ஒரு கதை போல இருக்கியா? அப்படியா? இப்ப அங்க வரலையே. அப்ப சரி, இவங்க எங்க போனாங்க, என்ன பண்ணாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போன் கேட்கறது கம்ப்ளைண்ட் பண்ண போன இடம் அங்கதான் இருக்கு. நிறைய கொட்டுகள் வெளியாகும் தெரியும் நமக்கு. அங்கேயே இவரு போலீஸ் கூட இருந்து தேட ஆரம்பிச்சிருக்காரு. அம்மாவும் அழுதுட்டே இருந்திருக்காங்க. சரி, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, சரி அங்கேயும் இங்கேயும் போலீஸ் ரொம்ப அலைச்சலாக அலைய விட்டுருக்காரு. அலைய விட்ட பிறகு கடைசி கட்டமாக இது தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கலையே. போனும் இது இல்லை, ஒரு நம்பர் போன் பண்ண மாதிரி எந்த ஒரு ரீச்சும் இல்லை. சரி, இது எந்த அளவுக்கு இது இப்படி ஆக போகிறது என்ற சில விஷயங்களை பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்களை சந்தேகிக்கப்படுது. சரி, இவரை பற்றி விசாரிச்சா ஒரு புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா ஏதாவது ஆயிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாமே. அப்ப இவரை விசாரிக்கும் போதுதான் இவர் உண்மையான விஷயங்களை சொல்றாரு, ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களை சொல்றாரு. இப்படிப்பட்ட விஷயங்களை சமீபத்தில் சரி சைக்கோ கில்லர் தான் இப்படி பண்ணுவாங்க. சைக்கோ மாதிரி உள்ள ஆட்கள் தான் இந்த மாதிரி செய்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி திட்டம் இல்லை. இத்தனைக்கும் அவர் ஒரு இந்தியன் ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள். இவரெல்லாம் இப்படி பண்ணலாமா? நாட்டுக்காக எத்தனை உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு இந்திய ராணுவத்துல இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாமா? ஒரு ராணுவ வீரர் இப்படி எல்லாம் செய்யலாமா? அந்த அளவுக்கு உள்ள கேள்வி கேட்க வேண்டிய அளவுல குக்கர்ல அவிச்சு அதை மிஸ் ஆக்கி அந்த எலும்புகள் எல்லாம் நொறுக்கி, இது என்னப்பா இது கொலையா இல்ல குக்கர்ல சோறு பண்றீங்களா அப்படின்னு நம்மளால பல விஷயங்களை மூடத்தமிழமான ஒரு விஷயங்களா இருக்கிறது. இந்த கொலைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயமாக, ஒரு ஆழமான சிந்தனையாகவும் இருக்குது. இதை எப்படிதான் புரிஞ்சுக்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட மரணங்கள் எல்லாம் வரும்போது இப்பேற்பட்ட ஆட்களை நமக்கு சும்மா விடக்கூடாது. பெரிய தண்டனை நமக்கு வாங்கி கொடுக்கணும், பெரிய தண்டனையும் கிடைக்க வேண்டும். சரி, மீண்டும் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துற வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.